ஏக்கா, என்ன வெயில் அடிக்குது வெளியில, ஒரு கப்பு தண்ணி எடுங்கக்கா. ஒரு நிமிஷம் இரு தம்பி, தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா தண்ணி எடுத்து குடி. ஏக்கா, தண்ணி கொஞ்சம் ஒரு டேஸ்ட்ல கொஞ்சம் மாறி இருக்காக்கா. எங்கேயோ இந்த மனம் கேட்ட மாதிரி இருக்காக்கா. இதுல கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கீங்களா? ஆமா தம்பி, கிராம்பும் ஏலக்காவும் நான் இதுல போட்டிருக்கேன். தம்பி எப்படி கண்டுபிடிச்ச? தண்ணி குடிக்கும்போ அந்த மனத்தை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிட்டு, நம்ம அந்த உமிழ்ந்து இறக்கும்போ அந்த மனம், அந்த கிராம்பு மனம் வந்து எடுத்துட்டே இருந்து, அதான் கேட்டேன். ஆமா தம்பி, கிராம்பு போட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? இப்போ நமக்கு வெயில் காலம், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதிக அளவுல செமிக்காது, உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் வந்து என்ன செய்யறேன்னா, கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒன்ன போட்டு குடிச்சு போடுவோம்ப்பா. அது மனத்துக்கு மனமாவும் இருக்கும், நமக்கு தண்ணி குடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்பா. அதுதான் போட்டிருக்கேன். இப்ப யாரு வந்தாலும் நான் இந்த தண்ணியை தான் குடுக்கறேன். சரி, இப்ப இந்த கிராம்பு ஏலக்காய் பார்க்கும்போது அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கு இல்லையாக்கா? இது வந்து நீங்க வாங்கவும் கூட வந்து செலவு அதிகமா இருக்கு இல்லையாக்கா? இது வந்து நீங்க எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்குறீங்க? தம்பி, அது எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காருப்பா. அவர் தோட்டத்துல அறுவடை பண்ணிட்டு நின்னாரு. அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டேன், அவர் தந்தாரு. ஆனாலும் அதாவது ரூபா கொடுத்து ஒரு 1/2 கிலோவுக்கு வாங்கியிருக்கேன்ப்பா. இந்த கிராம்பு போட்டுதான்ப்பா நான் உனக்கு தண்ணி காய்ச்சி தந்தேன். சரியக்கா, அந்த விவசாயி யாரு, எந்த ஊருன்னு சொல்லலக்கா? தம்பி, அவரு வெட்டுணி மடத்தை சேர்ந்த எஸ் வெங்கட்ரமணன் சொல்லக்கூடியவருப்பா. இவருதான் இன்னைக்கு இரவு குமரி பண்பலையில கிராம்பு சாகுபடியை பத்தி பேசுறாருப்பா. முதல்ல இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை கேளு, அதுக்கு பிறகு இன்னொரு நாள் அவருடைய தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம். சரியாப்பா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் வந்து வெங்கட்ரமணன். நான் வந்து ஆக்சுவலா எங்க வீடு வந்து நார்வேல இருக்கு. பட் எங்களுடைய தோட்டம் வந்து பிளாக் ராக்னு சொல்லிட்டு கரும்பாறைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா, தடிக்காரங்குளத்துல இருந்து கிரிப்பாறை போற வழியில பால்குளம்னு ஒரு இடம் வரும். அங்கிருந்து ஒரு மலைக்கு மேல ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் மலைக்கு மேல டிராவல் பண்ணா மலைக்கு மேல இருக்கு அந்த தோட்டம். நாங்க முக்கியமா வந்து கிராம்பு, நல்ல மிளகு, ஜாதிக்காய் அதெல்லாம் பயிர் பண்றோம். பட் முக்கியமா கிராம்பு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்க? அதிகமா கிராம்பு தான் விவசாயம் பண்றோம். எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க சார்? எங்களுக்கு வந்து அங்க வந்து 25 ஏக்கர் இருக்கு. 25 ஏக்கர்ல நீங்க இந்த மலைத்தோட்ட பயிர்கள்லாம் போட்டிருக்கீங்க. கிராம்பு ரொம்ப அதிகமாட்டும், அப்புறம் நல்ல மிளகு, ஜாதிக்காய் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமா மேடம், நறுமண பயிர்கள் முக்கியமான இதெல்லாம் போட்டுருவோம். இதை தவிர வேற ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஏலக்காய் இந்த மாதிரி ஏதாவது? ஏலக்காய் வந்து நம்ம ஏரியால வராது மேடம். கமர்ஷியலா சக்சஸ் கிடையாது ஏலக்காய். நம்ம ஏரியால முக்கியமா இப்போ வந்து பயிர் பண்றது வந்து கிராம்பு, நல்ல மிளகு எல்லாம் போகுது. பட் அது போக ரப்பர். ஹில்லி சைட்ல வந்து மெயினா கிராம்புக்கு வந்து மூட்டுல தண்ணி கட்டக்கூடாது. அதனால ஹில்லி ஏரியால வந்து உங்களுக்கு தண்ணி கட்டிச்சுன்னா கிராம்பு வாடிடும். வேர்கள் நோய் வந்து தண்ணி கட்டாத ஒரு, அதாவது வடிகிற மாதிரி உள்ள ஏரியா தான் நமக்கு கொள்ளலாம். ஆமா, கொஞ்சம் சரிஞ்சு இருக்கிற மாதிரி உள்ள ஏரியா. ஆமா, சாய்வான இடம். இப்போ உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல எல்லாமே மலை ஏரியா தானே? அங்க மோஸ்ட்லி இதே மாதிரி தான் மலைத்தோட்ட பயிர்கள் தான் போட்டுட்டு இருக்காங்களா? இதை தாண்டி வேற ஏதாவது பழ வகைகள் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்காங்க? பழம் வந்து எல்லாமே பயிர் பண்றோம். பட் எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நம்ம சாப்பிடறதே புடுங்கி சாப்பிடறமா இருக்கு குரங்குகள். அதனால மங்குஸ்டின் அப்புறம் ஆரஞ்சு எல்லாம் போட்டிருக்கோம். பட் அதுல காவல் காக்கிறதுக்கு முடியாது. மிருகங்கள் தான் ரொம்ப பிரச்சனை. குரங்கு விட்டாச்சுன்னா வேற குரங்கு வந்து இந்த பழங்களை ஒன்றும் நமக்கு கிடைக்காது. கொய்யாப்பழம் எல்லாம் வச்சிருக்கோம், மாம்பழம் வச்சிருக்கோம், இல்ல டிஃபரெண்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வைப்போம். பட் நம்ம பலனுக்கு வந்து பாதுகாக்கிறது கஷ்டம். அது இப்போ அங்க ஒரு ஆழ சம்பளத்தை வைக்கணும், அது பார்த்தாச்சுன்னா வாங்கியே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அந்த மாதிரி. அதனால அதை பண்றது இல்ல. இப்போ உங்க ஏரியாவில் வந்து நீங்க ஆள் வந்து தனியாட்டு இதை பராமரிக்கிறதுக்குன்னு வைக்கலையா? இல்ல, ஆள்லாம் வச்சிருக்கோம். ஆள்லாம் வச்சு இப்போ வருஷம் ஃபுல்லா ஏதோ ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி வெளியூர்ல இருந்து ஆளுகள் வந்து, நம்ம ஊர்ல ஆள் கிடைக்க சம்பளம் கூடுதல், வெளியூர்ல ஆளுகளை கொண்டு வச்சு வேலை பார்க்குறோம். பட் அவங்க இருந்தா கூட பெரிய ஏரியாங்க ஒரு சைட்ல நம்ம பார்க்கும்போது அடுத்த சைடு வந்து இது பண்ணிடுறது. இது வந்து குரங்கு பழங்கள் வந்து ஜாஸ்தி நம்மளால நம்ம பாதுகாக்க முடியாதனால அதெல்லாம் வைக்கிறது கமர்ஷியலாவும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் எல்லா பழமும் வரும் இங்க. மங்குஸ்டின்லாம் நல்லா காய்க்குது. எல்லா பழங்களும் வந்து நல்லா நம்ம ஏரியாலாம் நல்லா வரும். அந்த அப்புறம் இந்த ரம்புட்டான்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பிரமாதமா வரும். எங்க ஏரியால இப்ப புதுசா அந்த இதெல்லாம் டிராகன் ஃப்ரூட் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரேட்டு கூடுதல் உள்ளது இல்ல? இப்போ எஸ்டேட்ல வாங்குறவங்க வந்து அதை பயிர் பண்றாங்க புதுசா. நீங்க வைக்கல, வச்சாலும் அதுக்கு பலன் இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க கிராம்பு வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. கிராம்பு எத்தனை ஏக்கர்ல போட்டிருக்கீங்க சார்? மெயினா எங்களுக்கு வந்து ஒரு 1000 பிளான்ஸ் இருக்கு கிராம்பு. 25 ஏக்கர். அதுல மெயினா அந்த ஃபுல்லா பிளான் பண்ணதுதான். பட் இப்போ ஒரு 1000 செடி இருக்கு எங்களுக்கு. ஒரு 1000 செடி வந்து கிராம்பு வச்சிருக்கேன். இப்ப கிராம்பு வந்து எப்படி பராமரிக்கிறீங்க? தையெல்லாம் எங்க வாங்கி நட்டீங்க? அதனுடைய பராமரிப்பு வந்து எப்படி, அதை பற்றி சொல்லுங்க.
சொல்லுங்க மேடம் வந்து கிராம்பு வந்து நம்ம ஊர்ல உள்ள பயிர் கிடையாது. ஆக்சுவலா அது வெளிநாட்டுல இருந்து அந்த இங்கிலீஷ்காரங்க பீரியட்ல அவர் நம்ம சிம்சன் ஒருத்தர் அவர் தான் இந்த இடத்துக்கு எல்லாம் வந்து மகாராஜா வந்து சிம்சன் ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தாரு. அந்த ஏதோ ரோடு போட்டிருக்கா, அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மகாராஜாக்கு நம்ம திருவிதாங்கூர் மகாராஜாக்கு வந்து ஏதோ ஒரு பாதை போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ மகாராஜா வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ இந்த மலையை கேட்டிருக்காங்க, நாங்க இங்க கொஞ்சம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு மலையை எழுதி கொடுத்தாரு, பட்டயம் பண்ணி கொடுத்தாரு. அவர் தான் ஒரு கப்பல்ல இந்த கிராம்பு செடிகள்லாம், இது வந்து நேட்டிவ் ஆஃப் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், இந்தோனேஷியா, மெயினா இந்தோனேஷியால தான் அந்த கிராம்பு நிறைய விளையுது. பட் இது நம்ம கிராம்பு அப்படிதான் இந்தியாவுக்கு வந்தது. ஆக்சுவலா அவர் தான் ஃபோர் ஃபாதர் இங்க நம்ம இந்தியா கிராம்பு கொண்டு வருது. மெயினா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான், கன்னியாகுமரி, கேரளா, அது போக அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு, அதுபோக கர்நாடகால கொஞ்சம் இருக்கு. இதுக்கு வந்து சி பிரீஸும் வேணுங்கிறாங்க. கிராம்பு விளையுது ஃபுல்லாவே ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லும், இந்த ஜான்சிபார், மடகாஸ்கர், அந்த மாதிரி எல்லாம் ஐலாண்ட் தான். அது மாதிரி இந்தோனேஷியாலையுமே எல்லாம் சுலவேஷியா, மொலோக்கான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஐலாண்ட்ல தான் மெயினா விளையுது. எல்லாமே இந்த சீ பிரீஸ் உள்ள இடங்கள்ல தான் விளையுது ஜாஸ்தி. அங்க வந்து வல்கனிக் இது ஜாஸ்தி. அங்க இந்தோனேஷியால வந்து வல்கனோ ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால அந்த சாயில் ரொம்ப ஃபெர்டைல், அதனாலே நல்லா வளர்றதுக்கான வாய்ப்பு. ஆமா, வளருது. நம்ம ஊர்லயும் நல்லா வருது, கிராம்பு வருது, நல்லா காய்க்குது. பட் கிராம்பு யாரும் ஜாஸ்தி பயிர் பண்ணாம இருக்காங்கன்னா அது கமர்ஷியலா சக்சஸ் ஆகணும்னா 20-25 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துல காய்ச்சிரும். பட் அது பெருசா கமர்ஷியல் சக்சஸ் கிடையாது. 5 வருஷத்துல ஒரு 2 கத்து 3 கத்து காய்க்கும். இது 20-25 வருஷம் ஆனாதான் ஒரு மரத்துல இருந்து பெரிய ஈல்டு எடுக்க முடியும். இப்போ அதுல முன்னாடி பார்க்கும்போது வந்து நிறைய தேயிலை தோட்டங்களும் அதிகமா இருந்துச்சு. இப்போ அதுல தேயிலை தோட்டங்கள் ஒண்ணுமே காண முடியல. அது என்ன காரணம் சார்? அதுக்கு தேயிலை ப்ராசஸிங்லாம் கூடுதல் ஜாஸ்தி, பெரிய லாபம் கிடையாது. இது வந்து அப்படி கிடையாது, பெரிய ஓரளவுக்கு வேலை பார்க்க வேண்டாம். ஒரு 3 மாசம் அந்த ஹார்வெஸ்டிங் சீசன் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். மற்றபடி நார்மலா பிராக்டிஸ் மாதிரி மருந்து அடிக்கிறது கிழை இருக்காது தான். பட் தேயிலை எல்லாம் அப்படி இல்லை இல்லையா, உங்களுக்கு ப்ராசஸிங் நிறைய இருக்கு, ஃபேக்டரி வேணும். பட் அந்த அளவுக்கு லாபமும் கிடையாது. தேவையில்லை எல்லாம் நிறைய இடத்துல பயிர் பண்றதுனால நம்ம இதுல இது நல்லா ஜாஸ்தி நல்லா வரதுனால இது எல்லாரும் வச்சிருக்காங்க. ஆனா இப்ப புதுசா பிளான் பண்ற ஏரியா குறவுது. எதனால இந்த ரொம்ப வருஷம் ஆறதுனால யாரும் உடனே வருமானம் வரதா பாக்குறாங்களே தவிர, கொஞ்சம் இப்ப நம்ம வச்சாச்சுன்னா நம்ம அடுத்த ஜெனரேஷன் தான் அது பயனடைய முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள். அதனால இப்போ நீங்க சொன்ன மாதிரி கிராம்பே எடுக்கணும்னாலும் 25 வருஷம் வரைக்கும் அந்த மரம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியோடு இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது வச்சு எத்தனை வருஷத்துக்கு போறோம் நமக்கு பலன் தரும்? கிராம்பு வந்து ஒரு 5 வருஷத்துல இருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். மரம் வந்து பெரிய அளவில் வளர்ந்து, அதாவது கமர்ஷியல்னா என்ன சொல்றேன்னா, லாபம் வர அளவுக்கு வரணும்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆனாதான் லாபம் கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு 10 கொத்து பறிக்கலாம். 10 கொத்துனா ஒரு 100 கிராம் 50 கிராம் வரும். அது ஒரு ஆள் செலவுக்கே காணாது இல்லையா. அந்த மாதிரி நான் சொல்றேன், பெரிய அளவுக்கு லாபம் வரணும், நிறைய ஒரு மரத்துல ஒரு 5 கிலோ 10 கிலோ பறிக்கணும்னா அது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆகணும். ஆனா கிராம்பு வந்து ரொம்ப வருஷம் நிற்கக்கூடிய மரம். ஆக்சுவலா 100 வருஷத்துக்கு மேல வாழக்கூடிய மரம். நம்ம ஏரியாலேயே காரிமணி எஸ்டேட்னு சொல்லுவாங்க, அப்புறம் அந்த தோரக்கண்டன் சொல்றாங்க இல்லையா, அந்த சிம்சன் அவங்களுடைய தோட்டத்துல பெரிய மரங்கள் நிற்கும் 100 வருஷத்துக்கு மேல ஆரம்பத்திலே வச்சதுனால. ஆமா, அந்த மாதிரி மரங்கள்லாம் நிக்குது. முதல்ல நடும்போதே நிறைய இடைவெளியெல்லாம் விட்டு நடுவாங்க. ஆக்சுவலா ஒரு ஏக்கருக்கு வந்து 150 மரம் தான் நடணும். ஆக்சுவலா ரொம்ப நெருக்கமா நட்டோம்னா வளர்ந்து வரும்போது அதுக்கு சன்லைட்லாம் கிடைச்சிட்டு தான் காய்க்கும். சன்லைட் கிடைக்கலன்னா காய்க்காது. ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, காய்ப்புக்கு ஜாஸ்தி கிடைக்காது. ஒரு ஏக்கருக்கு 180 மரங்கள் நட்டா நமக்கு நல்லா இருக்கும். 25 அடிக்கு 20 அடி அந்த மாதிரி இடைவெளி விட்டு வச்சோம்னா ஃபியூச்சர்ல வரும்போது அந்த மரம் நல்லா பெருசா நல்லா புஷ் மாதிரி வரும். அந்த புஷ்னா இந்த குரோட்டன்ஸ், இந்த அசோகா செடி மாதிரி இருக்கும். கீழே பருத்தும் மேல அப்படி கூம்பு மாதிரியும் வரும். அப்ப எல்லா இதுலயும் கிளையிலும் அந்த சூரிய வெளிச்சம் மட்டும் நல்லா காய்க்கும். இப்போ அது வந்து சொன்னாங்க அது வந்து முக்கால் பருவத்துல வரக்கூடிய ஒரு மரம் மாதிரி. ஆனா வந்து அது அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. இது வந்து கவாத்தெல்லாம் யாரும் பண்ண வேண்டாம், பண்ண தேவையும் இல்லை. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரிசர்ச் பண்ணி அது மரமா வராம புஷ் மாதிரி வர்றதுக்குலாம் ரிசர்ச் நடக்குது. ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்றாங்க. அது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகும் தெரியாது. ஏன்னா மரங்கிற போது வந்து எல்லாரும் கிராம மரத்துல ஏறி பறிக்கிறது கஷ்டம். புஷ்னா அந்த கீழே இருந்தே பறிச்சிடலாம். பெருசா ஆள் தேவைப்படாது. ஹை டென்சிட்டி ஃபார்மிங் அதெல்லாம் பத்தி ரிசர்ச் நடக்குது. பட் இன்னும் கொண்டு வரல யாரும், பிராக்டிக்கலா அதுவும் செய்யல. வரும் ஹை டென்சிட்டி ஃபார்மிங் 150 செடி நடுற இடத்துல ஒரு 500 செடி நட்டுட்டு செடியாவே புஷாவே வளர்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் பண்றாங்க. பட் அது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகும்னு தெரியாது. ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இது ஒரு பெரிய மரம் மாதிரி வளரணும். இப்ப மரம் மாதிரி வளரும் போது அது வந்து பறிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அது ஈஸியா பறிச்சிடலாமா? அது எப்படி பறிக்கிறாங்க? அது ஒரு பெரிய ப்ராசஸ் மேடம். அந்த பறிக்கிறதுனால தான் நிறைய நில உரிமையாளர்கள் பறிக்காம லீஸுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த வேலைக்காரங்க ப்ராப்ளம்னால. பட் அது கொஞ்சம் ஸ்கில் வேணும் மேடம். மரத்து மேல ஏறி பறிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த சில பிராக்டிஸான ஆளுகள் தான் பறிக்க முடியும். அதனால நிறைய பேர் வந்து அந்த சமயத்தில்
ஊர்ல ஆள் கிடைக்கலன்னா யாராவது லீஸ் எடுக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க எங்க இருந்தாலும் கொண்டு வந்து ஆளை கொண்டு வந்து பறிச்சிடுறாங்க. நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஆளுகள்லாம் இப்ப இல்ல. படிக்கிறது மாதிரி உள்ள ஆட்கள் இல்ல, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. ரெண்டாவது வெளியூர் ஆளுகள்லாம் கொஞ்சம் இருந்து வேலை செய்வாங்க. நம்ம ஊர் ஆளுகள் சனிக்கிழமை போயிருவோம், திங்கக்கிழமை தான் வருவாங்க. வெளியூர்ல ஆளுகள்னா 1 மாசம் 3 மாசம் தங்கி இருந்து வேலை செய்வாங்க. ரெண்டாவது அவங்க வேற ப்ராப்ளம் வராது. அது வந்து பறிக்கிறதுக்கு ஒரு பை மாதிரி வச்சுட்டு அதுல இருந்து அப்படி பறிச்சு அதுல போட்டுட்டே இருக்கும். ஒரு மரத்துல 3 பேர் 4 பேர் ஏறி உட்காந்துட்டு அதை கயிறை வச்சு கட்டிப்பாங்க. 2 பிராஞ்சை கயிறை வச்சு கட்டிட்டு அதில் உட்காந்துட்டு பறிக்கிற பைய தோல்ல போட்டிருப்பாங்க. அந்த பூலாம் பறிக்கிறாங்களே, பிச்சு பூலாம் பறிக்காம போட்டு பறிச்சு போட்டுப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இறங்கிடுவாங்க. கீழே நிறைய தொழில் முடியும், அதெல்லாம் புறக்கி எடுத்து ஒரு ப்ராசஸ். அது வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் அவங்களுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும் மேடம். சாதா வெளியில உள்ள சம்பளத்தை விட அவங்க இப்ப வந்து ரொம்ப ஏறி போச்சு. கிலோக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க மேடம். 1 கிலோ பறிச்சாங்கன்னா 100 ரூபாய். 100 ரூபா. ஆமா, பறிச்சு அது கொத்தா இருக்கும். அதை அடர்த்தி கொடுத்துருவாங்க. அடர்த்தி டெய்லி சாயந்தரம் ஆனவன வெயிட் போடுவாங்க போது ஒரு ஆள் 15 கிலோ பறிச்சாருன்னா அவனுக்கு 1500 ரூபா சம்பளம் வந்துடும். அதனால வெளியூர்ல ஆளுங்க ஆசைப்பட்டு வருவாங்க. பட் எல்லா ஸ்டேட்டுக்கும் வரமாட்டாங்க. நல்ல காய்ச்சிருக்க இடத்துக்கு போயிருவாங்க. காய்க்காத ஒரு மாதிரி சுமார காய்ச்சிருக்க இடத்துக்குலாம் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் கம்மியா. அதுமாதிரி ஆள் கூட்டு வர்றது ஏஜென்ட் எல்லாம் இருக்காங்க. பட் அது வந்து ஃபீல்ட்லயே கரண்டா இருந்தாதான் அது நடக்கும். இப்போ ஒரு வருஷம் லீஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த ஆள் பழக்கம் இல்லைன்னா வரமாட்டாங்க. அதனால நம்மளே இறங்கி போய் பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் செய்தாதான் நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆமா ஆமா. இதை பராமரிக்கிறது வந்து கஷ்டமா ஈஸியா இல்லைன்னா இது வந்து எப்படி பராமரிக்கணும் மேடம்? அதாவது இந்த ஜூன் ஜூலை மழைக்கு முன்னாடி உரம் வைக்கணும் மேடம். ஆக்சுவலா வந்து எல்லா வருஷம் உரம் வச்சா சாதா ஒரு வாழை இதுக்கு எல்லாமே எவ்வளவோ செலவு பண்றாங்க. இது ரொம்ப வருஷம் இருக்கக்கூடிய மரம். செலவு பண்ணா அதுக்கேற்ற மாதிரி காய்க்கும் மேடம் அது கிராம்பு. பட் யாரும் அந்த அளவுக்கு கேர் எடுத்து செய்யறது இல்ல. அதுக்கப்புறம் ஒரு டானிக் மாதிரி ஸ்ப்ரேட்லாம் அடிக்கணும். அதுக்கு இந்த என்பிகே மிக்ஸ், அந்த ஃபாலியோ ஸ்ப்ரேயிங் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து இந்த மே மாசம் அந்த வெயில் சீசன்ல எல்லாம் கொடுத்தாச்சுன்னா மரம் நல்லா காய்க்கும். அது அப்புறம் உரம் வந்து சாணி உரம் நார்மலா ஆர்கானிக்னா சாணி, இந்த ராக் பாஸ்பேட்லாம் வைக்கலாம். இந்த எலும்பு பொடி, புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் வச்சா நல்லா காய்க்கும். பட் இவங்க வந்து ஜாஸ்தியா வந்து ஜூன் ஜூலை இந்த பருவமழையோட தான் எல்லாரும் உரம் வைப்பாங்க. அதுவும் இந்த கெமிக்கல் உரம் என்பிகே இருக்குல்ல, சூர்யா, டிஏபி எல்லாம் வைப்பாங்க. பட் அது பருவமழையோட வைப்பாங்க. அது வைக்கும் போது என்னன்னா மேடம், அது கெமிக்கல் நாங்க ஆர்கானிக் மாறியாச்சு. நடுவில் அந்த தோட்டக்கலைத்துறையில இருந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் சொல்லி நிறைய இதெல்லாம் என்கரேஜ் பண்ணி எடுத்து நிறைய ஃபார்ம்ஸ் வந்து ஆர்கானிக்கா மாறிட்டோம். நாங்க முதல்ல கொஞ்சம் ஸ்லோவா காய்ச்சினாலும் இப்ப நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் அது மாதிரி தொழியறது இல்ல. கெமிக்கல் போடும்போது வந்து மேடம் நிறைய வெயில் அடிச்சா தொழிஞ்சிரும். அப்போ நமக்கு நல்ல லாஸ் ஆகும். காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஊந்துருச்சுன்னா நம்ம எடுக்க முடியாது இல்லையா, அது குவாலிட்டி போயிடும். நார்மலாவே நீங்க கிராம்பு பறிச்சு வந்து முதல் நாள் நல்ல வெயில் இருந்தாதான் கலர் எல்லாம் கிடைக்கும். கலர் இருந்தாதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு எடுப்பான். கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சுன்னா வந்து அது செகண்ட் குவாலிட்டியா மாதிரி இருக்கும். 100 ரூபா குறைச்சிருவாங்க ரேட் பிரைஸ் குறைச்சிருவாங்க. நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. பட் குவாலிட்டியா இது பண்ணோம்னா ஆர்கானிக் ஃபார்மிங் மாறின உடனே முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். இப்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு தோட்டமும் வருஷம் காய்க்குது. வருஷம் அந்த ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு. தொழிகிறது இல்ல, நல்லா இருக்கு. சார், நீங்க வந்து முழுக்க மலைத்தோட்ட பயிர்கள் தான் விவசாயம் பண்றீங்களா? இதையும் தாண்டி வேற என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பேசிக்கலா சிவில் இன்ஜினியர். நான் வெளியே சவுதியில இருந்தேன். வந்துட்டு எங்க அப்பா கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாங்க. அவர் ரிட்டையர்ட் ஆன அப்புறம் இங்க வர சொல்லிட்டாங்க. இங்க வந்து இப்படி செட் ஆயிருச்சு. ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருந்ததுனால அப்படி செட் ஆயிருச்சு. இப்போ ஃபுல்லாவே இதுதான் பராமரிச்சுட்டு. இப்போ வந்து நான் வேற கொஞ்சம் சொத்துகள் எல்லாம் உண்டு பராமரிச்சு இதையும் பார்த்துட்டு. சரி சார், இப்போ நீங்க சொன்னீங்க இதுல வந்து கொஞ்சம் ஆர்கானிக் ஃபார்மிங் போட்டா நமக்கு நல்ல வருமானம் இருக்குன்னு. இதுல வந்து என்ன மாதிரியான நோய் தாக்குதல்கள் எல்லாம் வரும்? அதற்கு நீங்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. நோய் எல்லாம் கண்டிப்பா தாக்கும் மேடம். இது வந்து முதல்ல ஜூன் ஜூலைல வந்து அரும்பு வச்சோடனே அந்த மஞ்சு மூட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த ஜூன் ஜூலை மழையோட அந்த மேக மூட்டை வந்ததுன்னா அது ஃபங்கல் டிசீஸ் ஒன்று அட்டாக் ஆகும். அந்த கிராம்பு வரக்கூடிய முட்டைலாம் கரிஞ்சிரும். அதுக்கு நாங்க இந்த துருசுனாமெல்லாம் சேர்த்து அடிப்போம், இந்த ஃபங்கல் டிசீஸ் கண்ட்ரோல் பண்றது. அது போக ஸ்டெம் போரர்னு ஒரு இது தாக்கும். அது ஓட்ட போட்டுரும் ஒரு வண்டு. அதை கண்டுபிடிச்சு அந்த இதெல்லாம் வண்டுக்கெல்லாம் மருந்து வச்சு இது பண்ணாச்சுன்னா அப்படிலாம் பார்க்கணும். அதை கேர் எடுத்து பார்க்கணும். இல்லைன்னா மரம் வந்து நல்லா இருக்கும் போதே இருக்கும். காத்து அடிச்சுன்னா உடஞ்சிரும் மரம். இளப்புள்ளி நோய்னு ஒன்று வரும். அப்புறம் இந்த வேறு முடிச்சுன்னு ஒன்று போட்டு அது இந்த வேறு சத்துக்களை எடுக்க முடியாம மரம் ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கும். அது கண்டுபிடிச்சு எடுத்து அந்த வேர் முடிச்சு ஒன்று, அது ஒரு ஃபங்கஸ் தான். அந்த இது நம்மட்டோட நம்ம சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் மருந்து வேர்ல எல்லாம் கொடுக்கணும். வெளியில கொடுப்போம். பட் சில வேர்ல ப்ராப்ளம். கிராம்பு வந்து ரொம்ப நிறைய இருக்கு. பட் இப்போ எதுவுமே நம்ம வைக்கக்கூடிய சாணி எல்லாம் ரொம்ப உடனே பச்சை சாணி எல்லாம் வைக்க கூடாது. கொஞ்சம் நல்லா மக்க வச்சுதான் வைக்கணும். எதுவுமே கொஞ்சம் நோய் தாக்காத மாதிரி இருக்கணும். பச்சை சாணி வச்சா அதுல உள்ள புழு இதெல்லாம் வந்து மரத்துக்கு கூட அதெல்லாம் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து கிராம்பு வந்து நல்ல வருமானம் தரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ அதுல பராமரிப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. உங்க தோட்டத்தை பொறுத்த அளவுல உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளான வருமானம் இப்போதைக்கு கிடைக்குதா? இப்போதைக்கு ஸ்டேபிளா நல்லா வரும். 2-3 வருஷமா கொஞ்சம் இந்த பிரைஸும் அது ஸ்டெடியா இருக்கு. அது விவசாயிகளை ரொம்ப பாதிக்க
தான் செய்யுது. சில அதிகாரிகள் வந்து எங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுட்டு செய்யறாங்க. அந்த பேக்ரவுண்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த விவசாய பேக்ரவுண்ட் உள்ள அதிகாரிகள் உதவுறாங்க. மற்றபடி போறதுக்கு வரதுக்கெல்லாம் ரொம்ப அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு. கிராம்பு அறுவடை பண்ற நேரத்தில் நைட் ரொம்ப நேரம் ஆகும். செக் போஸ்ட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. நைட்டு பண்ண முடியுமா அங்க? இல்ல நைட்டு வந்து அந்த இது கிராம்பு உடைச்செல்லாம் கொண்டு வரும்போது வேலை ப்ராசஸ் அங்கேருந்து எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு உள்ள ப்ராசஸ் இல்ல, அங்க தோட்டத்திலேயே வந்து தான் எடுத்து உடைச்சு கொண்டு வருவாங்க. லேட் ஆயிரும் ரொம்ப நைட். அது அங்கேயே காயப்படுறதுக்கு வசதி கிடையாது. அங்க தோட்டத்துல வந்து வெயில் அடிக்காது, குளிர்ச்சி எடுக்கிறதுனால காயாது. மற்றபடி நார்வேலில் கொண்டு வந்து தான் காய போடுவோம். நாங்கள் கொண்டு வரும்போது நைட்டு அங்கே 10 மணிக்கு மேலே அங்கேருந்து கிளம்பி வரும்போது 10-11 மணி ஆகும். அங்கே செக் போஸ்ட்டில் விட மாட்டாங்க, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இப்போ நாங்கள் ஒரு சங்கம்னு வச்சு அந்த அசோசியேஷன் மூலமாக இது பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி இது இருக்கு. சில அதிகாரிகள் வந்து எங்கள் கஷ்டங்களை புரிஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க கிராம்பு வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து எங்களுக்கு வருமானம் தருதுன்னு. இப்போ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் பொறுத்தளவில் எல்லாருமே இந்த கிராம்பு வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்களா? நம்ம அந்த கரும்பாறை பொறுத்தவரை எல்லாரும் மெயின் கிராப் கிராம்பு தான். கூட வந்து நல்ல மிளகு, பாக்கு எல்லாம், காஃபி எல்லாம் வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் சைட் கிராப் தான். நல்ல மிளகு நல்லா வந்துட்டு இருந்தது. ஒரு சமயத்துல ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஒரு டிசீஸ் வந்து நல்ல மிளகு எல்லாம் போயிருச்சு எங்களுக்கு எல்லா ஏரியாமே. இப்போ அப்புறம் அந்த தோட்டக்கலை துறையில இருந்து நிறைய நல்ல மிளகு சப்சிடியில எல்லாம் கொடுத்து எடுத்து இப்போ பழையபடி கொஞ்சம் இது வருது. ஆக்சுவலா கொஞ்சம் ஜாதிக்காய் உங்க ஏரியால ஜாதிக்காய் நல்லா வரும். ஜாதிக்காவும் நல்ல கிராப். பட் அது வளர்க்கறது தான் கஷ்டம் மேடம். ஒரு நல்லா வளர்ந்து வரும். நல்லா ஒரு 6-7 அடி ஹைட் வந்த உடனே மிளான்னு சொல்றாங்க இல்லையா, அது அந்த கொம்புல வந்து மிளகு கொம்புல வந்து ஒரு உண்ணி மாதிரி வரும். அரிச்ச உடனே அந்த கொண்டு வந்து கொம்பை கொண்டு வந்து மரத்துல உரசும். அந்த பட்டை உறிஞ்ச உடனே மரம் பட்டுரும். 7-8 வருஷம் வளர்த்த பலன்னு போயிரும். அது ரொம்ப காப்பாத்துறது தான். அது ஒரு ஸ்டேஜ் மேல போயிடுச்சுன்னா வந்துடும். காப்பாத்துற வரைக்கும் கஷ்டம். பட் ஜாதிக்காவும் பெஸ்ட் கிராப். நம்ம ஏரியால நிறைய ஜாதிக்காய். உங்க தோட்டத்துல இருக்கா? எங்களுக்கு ஒரு 5 மரம் இருக்கு. கிராப் அவ்வளவுதான் இருக்கு. வச்சிருக்க நிறைய வச்சு டெவலப் பண்ணிட்டு இருக்கு. கிராம்பு தான் ஜாஸ்தியா இருக்கு. கிராம்பு வந்து அந்த 70 வச்சதுனால அப்படியே இருக்கு. நடுவில் அந்த ஒக்கி புயல் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் வந்தது. எங்க பக்கத்து நாங்க தப்பிச்சிட்டோம் பை காட்ஸ் கிரேஸ். பக்கத்து தோட்டத்திலாம் வச்சு ரொம்ப டெவலப் பண்ணி நல்லா செலவு பண்ணி கொண்டு வந்து நிறைய மரம் எல்லாம் போயிருச்சு. அதோட அவங்க விட்டுட்டாங்க கிராம விவசாயத்தை. இந்த ஒக்கி புயல் ஒரு வருஷம் வந்தது இல்லையா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஆமா ஆமா, பறிக்கிறதுக்குலாம் இப்போ ரிசர்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ கிராம்பு பொறுத்தளவுல சொல்றாங்க எல்லாரும் அது வந்து ஃபுல்லாவே நமக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடியதான். அதுல வரக்கூடிய வேஸ்டேஜ் கூட நமக்கு வந்து இன்னைக்கு அது காசு தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சருகுகள் எல்லாம் கட்டி அது 1 கிலோக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறீங்களா? அது எப்படி தரம் பிரிக்கிறீங்க? அதுல வந்து மொட்டு தனியாட்டம், அந்த பூ தனியாட்டம், அப்படி எல்லாம் அதை ஒரு 3 வெரைட்டியா அதை வந்து விக்கிறாங்க. அது எப்படி விக்கிறாங்க? அது மேடம் கிராம மரத்தை பொறுத்தவரைக்குமே எல்லாமே காசு தான் மேடம். அதுல யூஜினால் ஒரு ஆயில் இருக்கு, அது எக்ஸ்ட்ராக்ட் பண்றது இலையிலும் எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த கிராம்பு கொத்து கொத்தாதானே காய்க்குது. அந்த கொத்துல இருந்து அடர்த்தி எடுக்கிறது தான் அந்த மொட்டு தான் கிராம்பு. மற்ற கொத்து வந்து ஒரு கிராம்பு குச்சின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து காய வச்சு அதுவும் அனுப்புறாங்க. அதுவும் அங்க நார்த்ல தான் கொண்டு போறாங்க. அது அதுல இருந்து ஆயில் தான் எடுக்கிறாங்க. ஆயில் எடுக்கிறாங்க. பட் அந்த மசாலா ஜாமானுக்குலாம் பொடி பண்ணி போடுறாங்க. அதனால எல்லாமே காசு தான் மேடம். கிராம்பு பொறுத்தவரை ஒண்ணுமே வேஸ்ட் கிடையாது. சருகையும் சொல்றாங்க. சருகு வந்து கூட்டி எடுத்துருவாங்க. சருகு வந்து வருஷம் அந்த கிராம்பு சீசன் முடிஞ்சு நிறைய சருகு, அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். கூட்டினாலும் இந்த லாபம் இருக்கும். ஆக்சுவலா நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். அது கிலோ இப்ப 30 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. பட் அது கொஞ்சம் 5 ரூபா கூடும் சமயத்துல 5 ரூபா குறையும். அது வந்து ஒரு சைடு இன்கம் மாதிரி. வேலையாளர்கள் ரெகுலரா வச்சிருந்தோம்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இல்லாத நேரத்துல நாங்க சருகு கூட்டுங்கன்னு சொல்லுவோம். அதாவது எல்லாருமே மேடம் ஒரு ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்க வருஷம் ஃபுல்லா வேலை கொடுத்து எப்படி இருந்தாதான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஓனர்னு ஒரு விசுவாசம் வரும். அவங்களுக்கு ஒரு வருமானம் ஒரு இது இருந்தா நிரந்தரமா ஒரு இது கொடுக்கணும் இல்லையா. நாங்க அப்படி நினைச்சு கூட்டிட்டு இருக்கோம் அப்படியே. அந்த கிராம்பினுடைய அந்த விலை, அதாவது 1 கிலோ அந்த கிராம்பு வந்து கரெக்டா நல்ல தரமான ஒரு கிராம்பை நம்ம பறிச்சு அதை வந்து விலைக்கு கொடுக்கறதா இருந்தா நமக்கு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு போகுது இப்போதைக்கு? இப்போ வந்து மார்க்கெட் வந்து மே மாசம் இந்த மாசம் உள்ள 900 ரூபீஸ் வச்சு இப்ப எடுக்கிறாங்க. போன வருஷம் 1000 ரூபா வச்சு வர வைக்க போச்சு. இன்டர்நேஷனல் பிரைஸ் தான் மேடம். இது இங்க நம்ம வந்து இந்தியா வந்து கன்சியூமர் தான். ஆக்சுவலா நம்ம எக்ஸ்போர்ட்டோ ஒன்றும் பண்றது இல்ல. நம்ம நிறைய நம்ம கன்சியூம் தான் பண்றோம். நம்ம இம்போர்ட் தான் பண்றோம் ஆக்சுவலா கிராம்பு. அதனால அந்த அளவுக்கு நமக்கு இங்க ப்ரொடக்ஷன் கிடையாது. அதனால அது வந்து இப்போ வெளியில எங்கேயாவது ஒரு இன்டர்நேஷனல் கிராப் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் விலை குறைஞ்சதுன்னா இங்க வந்து ஸ்ரீலங்கால நல்ல கிராப் இருந்ததுன்னா இங்க வரும். மார்க்கெட் வரும்போது அந்த சமயத்துல கொஞ்சம் பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்போ மாறும், விலைகள் வந்து இப்போ மாறிட்டு இருக்கும். விலைகள் மாறும். ஒரு பேஸ் பிரைஸ் இருந்தால் தான் இனிமே வரக்கூடிய காலம்லாம் தப்பிக்க முடியும். இல்லைன்னா விலை கூடுனதுனால இவங்க சம்பளத்தையும் ஏற்றிட்டாங்க. அப்புறம் வருஷம் ஃபுல்லாக எஸ்டேட் மெயின்டைன் பண்ணணும். அதை யாரும் யோசிக்கிறதே இல்லை. அந்த சமயத்தில் அந்த வருமானத்தை மட்டும் எல்லாரும் கணக்கு போடுறாங்க. உண்மையிலே இன்னைக்கு உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்பலையில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். இதுவரை
கிராம்பு சாகுபடி நுணுக்கங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் வெட்டூர் நிமடம் எஸ். வெங்கட்ரமணன் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.